பேசிடணும். மற்ற பொண்ணுங்க மாதிரி ஐயோ பேசினா உங்களை மாதிரி ஆளுங்க எங்களெல்லாம் ஏதாவது பேசிடுவீங்கன்னு பயப்படாம தைரியமா பேசுறோம். எங்களை பேச விடாம நீங்க இன்னும் அடக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட கேவலமான பேச்சு. யார் அடக்கி சொன்னாங்க? பாலாஜி முருகதாஸ் நேத்து போன வாரம் பேசுனீங்களா? ஆமா வந்துச்சுங்களா? அவன் கீழே வந்திருக்கு. என்ன ஒரு ஆம்பளைக்கு சொல்றீங்கல்ல, நீ திறந்து காட்டாம இருந்தா எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டான்னு, அந்த மாதிரி அவ காட்டும் போது நீங்க பார்க்காம இருந்தா எந்த பொம்பளையும் காட்ட மாட்டான். என்ன வந்துச்சு நான் ஓப்பனா சொல்லிடுவேன் ப்ரோ. அவன் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் படத்துக்கு போயிருக்காங்க ப்ரோ. ஃபயர் படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி விட்டு என் ரிவ்யூ பார்த்த 4 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. டார்ச்லாம் அடிச்சு பாத்துக்கிறாங்களாம் டெம்ட் ஆகுதான்னு படத்துல. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அதை ஒருத்த சொல்லிக்கிறானா, அவர்லாம் கூட்டின்னு வந்தானே எனக்கு மூத்திரம் கூட வரலங்கிறானாம். அந்த அளவுக்கு படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து என்ன தெரியுமா சொல்றானுங்க, இல்ல இவ்வளவு தூரம் பேசியிருக்காள, இவ்வளவு என்ன விட்டா வச்சிருப்பானுங்க, எல்லாரும் எப்படியும் போட்டிருப்பானுங்க. எதுக்கு நான் போட்டா என்ன போடலன்னா என்ன, என்ன நீ வந்து பார்க்க போறியா, இல்ல நீ ஏதாவது கேட்க போறியா, இல்ல எனக்கு நீ வந்து விளக்கு பிடிச்சியா? இல்ல இல்ல நல்லா இருக்குண்ணா படம். பூரன் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். புரியல. நாயை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நாயன்றதோட அனிமல் இமோஷன் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லா மனுஷங்களுக்கு இமோஷன் இருக்கிற மாதிரி நாய்களுக்கும் இமோஷன் இருக்கு. அதை மதிக்கணும், அதை நம்ம சேஃபா ஃபீல் பண்ண வைக்கணுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயோ சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. இந்த வயசுல கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாய் நல்லா நடிச்சிருக்கு, நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எமோஷன் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப எந்த மைக் 2 மைக்குமா கேள்வி கேளுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சார் வந்து எஸ்எஸ்சி சாருக்கு இது ஒரு பயங்கரமான என்ன சொல்றது எமோஷனல் மூவி. சாரோட அவ்வளோ ஃபீலிங்ஸும் காமிச்சிருக்காரு. எமோஷனலா பண்ணியிருக்காரு படத்துல. அழகா காமிச்சிருக்காங்க சாரை. அதாவது நல்ல ஒரு அந்த ஒரு வயசுக்கு ஏற்ற ஒரு மெச்சூர்டு அந்த அவ்வளோ அழகா இருக்காரு. அதாவது நாங்கள் வந்து சாரை ஒரு டேரக்டராகவே பார்த்து அவ்வளோ பெரிய டேரக்டர். நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்பி ஒரு மூவி வந்து நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் படத்துக்குலாம் எல்லாரும் போவாங்க. இது வந்து டாக் தான் மெயின் ஸ்டோரி. ஸோ டாக் பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இது வந்து என்ன கருத்து சொல்றாங்கன்னா, மது போதையில வண்டியை ஓட்டிட்டு போனா இது வந்து உலகத்துக்கு கெடுதல். நாட் ஒன்லி ஃபார் த இது எல்லாத்துக்கும் கெடுதல் அப்படின்றத கடைசியா முடிக்கிறார். சென்டிமெண்டலா குட், நல்லா இருக்கு. எமோஷன்ஸ் டாகோடதெல்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. டாகுக்கும் இதுக்கும் இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகம் சொந்தங்கிறத லாஸ்டா இது பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாமும் பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப இந்த கொலை அடிதடி அந்த மாதிரி எல்லா படமும் இப்ப வந்துட்டு இருக்கு. வர படம்லாம் ஒண்ணு பயங்கர அடல்ட்ஸ் ஒன்லிங் மாதிரி தான் இருக்கு. பாக்குறதெல்லாம் படமே பார்க்க முடியுதுல. பாடி படம் ஒரே டான்ஸ் குத்து வெட்டு அப்படி இருக்கிறதுல ஒரு டாக் மூவில டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சைலண்ட் மூவி, காம் அண்ட் கம்போஸ்ட் அப்படி இருக்கு. யூடியூப் சார்லாம் எவ்வளவு பேருக்கு நான் இதோட சரி ஓகே என்ன சார் சொல்லணும். படம் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தேன். நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாததான் வந்தேன். ஜஸ்ட் லைக் த நல்லா டைம் ரொம்ப ஈஸியாக போயிடுது. 2 ஹவர்ஸ்ங்கிறது இவ்வளோதான் சீக்கிரம் முடிஞ்சுடுத்தேன்னு ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு தான் இருந்தது படம். டாக் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது. எஸ்ஏசி சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க டாகை. ஏன்னா கலர்ஸ்லாம் காமிக்கிறதுங்கிறது இன்னொன்று அது வந்து போலீஸ் டாக் ட்ரெயின்டு டாகுங்கிறத வந்து கொண்டு வரதுனால இதில் வந்து லாஜிக்கும் இடிக்காத இருக்கு படத்தில். பட் வந்து டெக்னாலஜியை சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அது சாட்சி சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறச்சு அதோட பேச்சை வந்து ஒரு இது மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே டோட்டலி வந்து லாஜிக்கோடையும் இருக்கு படம். சீக்கிரமும் முடிஞ்சிடுறது. பெட் லவர்ஸ்க்கு பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே மனுநீதி சோழனை மாதிரி பசுமாட்டுக்கு அந்த நீதி கிடைச்ச மாதிரி இந்த நாய்க்கு நீதி கிடைக்கணும்னு வரணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த சோழரை வந்து இங்கே கொண்டு ஞாபகப்படுத்தி இவங்கெல்லாம் பேசியிருக்கிறது அதுவே முதல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களோட வந்து பார்க்கக்கூடிய குழந்தைங்க விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் எந்த வல்கரும் கிடையாது இந்த படத்தில். எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் சமாச்சாரமும் கிடையாது. அண்டு வந்து உண்மையிலேயே ஒரு நம்ம வந்து அன்போடு இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நாயை வந்து அவங்க அடிச்சுட்டு போனதுனால நாய்க்குட்டியை படம் அதுதான் நாய்க்குட்டியை அடிச்சுட்டு போகிற ஒரு இதில் வண்டியில் இது பண்ணிடுறாங்க. ஸோ அது நீதி கிடைக்க போராடுறது, நீதியும் கிடைச்சிடுறதுங்கிறது தான் படம். ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதை சிம்பிளாக நல்லா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஒன்று போர்லாம் அடிக்கலை. ஓகே ஜஸ்ட் லைக் தட் போயிடுது படம். நல்லா இருக்கு. நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். பெட் லவர்ஸும் இவங்களும் பார்ப்பாங்க. நிச்சயமாக விரும்பி பார்க்க வாய்ப்பு இருக்கு படத்தில்.
ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஸோ கூரன் மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் எஸ்ஏசி சாரோட படைப்பு ராபின்வுட்ல எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காரு. எனக்கு ஹீரோயின் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹீரோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாயை வச்சு கூட நான் சூப்பராக இன்றைக்கும் படம் எடுப்பேன்றது நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தில் மியூசிக்கு நிறைய பேர் புதுமுகங்கள் தான் இருந்தாலும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, அதுவும் அருமையாக இருக்குது. நான் எப்போல்லாம் பேனிக் ஆகணும் அப்போல்லாம் டானிக் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் டைலாக் நல்லா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு என்ன மெசேஜ்னா, எப்போவுமே ஃபெஸ்டிவல் வந்தால் நீங்கள் கலெக்ஷன் எண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் வர பாடிஸை எண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து இனிமேலாவது பாடிஸை எண்ணுங்க. ஏன்னா அந்த பாடிக்கு தான் இப்போ வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல, அந்த மாதிரியும் இருக்குது. மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னா, குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க. படத்தை பார்த்துட்டு உடனே குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. இனிமேலாச்சும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ. கூரன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்எஸ்சி சார் நடிப்புல தரமா தாறுமாறுன்னு பிரிச்சு எடுத்துட்டாரு. இந்த வயசுலயும் இவ்வளோ ஆக்டிவா இவ்வளோ காமெடி சென்ஸோட பயங்கரமா நடிச்சிருக்காரு. அந்த ரன்னிங்லாம் போகும்போது எதுக்கையா ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பட் அவரு அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத அவருக்கு கொடுத்த கேரக்டரை பயங்கரமா தரமா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பெட் லவர்ஸ்க்கான படம். படத்துல என்ன கண்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்றத தாண்டி நிறைய பேருக்கு கேடு. ஸோ அதை குடிக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, இந்த கரசு இந்த காலத்துல தேவையே இல்லை மது அப்படின்ற மாதிரி அரசியல் கண்டென்ட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல பிராணியோட இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. அதாவது நாயின்னு இனிமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நாய் இனிமே தாய், தகப்பன், அவன், அவள், இனிமே நாயையும் ஒரு மனுஷங்களா தான் பார்ப்பாங்க. நாயோட கேரக்டர் எல்லாம் அவங்க எதுவும் சொல்லல. நாயா இருந்தாலுமே சட்ட ரீதியா நேர்மையா போறான்னா நாய்க்குமே நீதி கிடைக்கும்ன்றத தர்மராஜ் மாதிரி ஒரு அட்வொகேட் வச்சு சொல்லியிருக்காங்க. அவருக்கு 84 வயசு ஆகுது. ஸோ அவரை நம்ம இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வயசானவர் மாதிரியே அவர் ஆக்ட் பண்ணிக்க மாட்டார். அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ ஆப்டாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக அந்த மாதா கிட்ட போய் தனக்காக இல்லாமல் அந்த நாய்க்காக இல்லாமல் அந்த தாய்க்காக போய் வேண்டியிருப்பாரு. அதெல்லாம் பிரமாதமான நடிப்பு. ஸோ அப்படி அவர் கேட்கும்போது எனக்கே மனசு வலிக்குது. அந்த அளவுக்கு அவர் இம்பேக்டாக பண்ணியிருக்காரு. நம்மளும் தான் இப்போ நான் என்ன சொல்வேன்னா, நான் கூட தான் நாய்க்குட்டியும் நாயும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 மிதிச்சுட்டு போவேன். நான் மிதிப்பேன். நாய் அது சும்மா தான் படுத்து கிடக்கும். எங்க நான் அப்படி போறப்ப எனக்கு கடிச்சிருமோன்னு நானே கல்லெடுத்து அடிப்பேன். இப்ப எனக்கே வலிக்குதுல்ல, சே நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டோம்ல, 1000 தான் இருந்தாலும் அதுவும் நம்மள மாதிரி தான்ல, வலிக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு படம் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஜட்ஜா? நல்லா நடிச்சிருக்காருப்பா. கண்டிப்பா வருது. எனக்கு ஏன் வரல? இப்ப நீங்க இந்த ரிவ்யூவை கிராப் பண்ணி போடுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் நிறைய நல்ல கருத்துக்களும் சொல்லியிருப்பேன், நிறைய ஃபன்னானதும் சொல்லியிருப்பேன். அந்த ஃபன் எல்லாம் உங்க சேனல் ஐபிக்கு ஆகணும்னு நீங்க கிராப் பண்ணி போட்டுருவீங்க. சரியா? நான் அதை மட்டும்தான் பேசியிருக்கேன்னு நினைச்சு அவனுங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கீழேயே என் கேரக்டரையே தப்பா பேசுவானுங்க. தப்பா பேசிட்டு என் இன்பாக்ஸ்ல வந்து வேற கூப்பிடுவானுங்க. நான் போன தடவை என்ன சொன்னேன், லவ்வர்ஸ் யாரும் ஓயோ ரூமுக்கு போயிடாதீங்க, இந்த படம் பார்த்தா அப்படி இருக்குன்னு ஃபயர் படத்தை பார்த்து சொன்னேன். அவனுங்க என்னையே ஓயோ ரூமுக்கு கூப்பிடுறானுங்க. என்ன படத்துல நடிச்ச ஹீரோவை கேட்டா அவரே என்ன அப்படி எந்த பொண்ணும் கூப்பிடலையேங்கிறாரு. அப்புறம் பசங்க மட்டும் ஏன் இவ்வளவு காஜு பிடிச்சி திரியிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நான் ஒரு பொண்ணா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த வார்த்தையும் நீங்க கிராப் பண்ணி போடுங்க, கீழே நான் தான் காஜு பிடிச்சி திரியிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அது உங்களை மாதிரி ஆம்பளைங்க தான் ஆம்பளைங்களை கேட்கணும். எப்படி நடந்துக்கிறாங்க புரியல. எல்லா லேடிஸும் என்ன கேட்கறது இல்ல, எல்லா லேடிஸும் கேட்கறது இல்ல. ஒரு சிலருக்காக நாங்க எல்லாரும் பேசுறோம். ஏன் எங்களை மட்டும் கேக்குறாங்கன்னா, நாங்க ஓப்பனா பேசிடுறோம். மத்த பொண்ணுங்க மாதிரி ஐயோ பேசினா உங்களை மாதிரி ஆளுங்க எங்களெல்லாம் ஏதாவது
பேசிடுவீங்கன்னு பயப்படாம தைரியமா பேசுறோம். எங்களை பேச விடாம நீங்க இன்னும் அடக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட கேவலமான பேச்சு. யார் அடக்க சொன்னாங்க? பேசிட்டாங்க. இப்ப பாலாஜி முருகதாஸ் நேத்து போன வாரம் பேசுனீங்களா? ஆமா வந்துச்சுங்களா? அவன் கீழே வந்திருக்கு. என்ன வந்துச்சு நான் ஓப்பனா சொல்லிடுவேன் ப்ரோ. அவன் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் படத்துக்கு போயிருக்காங்க ப்ரோ. ஃபயர் படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி விட்டு என் ரிவ்யூ பார்த்துற 4 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. டார்ச்லாம் அடிச்சு பாத்துக்கிறாங்களாம் டெம்ட் ஆகுதான்னு படத்துல. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அது ஒருத்தர் சொல்லிக்கிறானா, அவர்லாம் கூட்டின்னு வந்தானே எனக்கு மூத்திரம் கூட வரலங்கிறானாம். அந்த அளவுக்கு படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து என்ன தெரியுமா சொல்றானுங்க, இல்ல இவ்வளவு தூரம் பேசியிருக்கால இவ்வளவு என்ன விட்டா வச்சிருப்பானுங்க, எல்லாரும் எப்படியும் போட்டிருப்பானுங்க. எதுக்கு நான் போட்டா என்ன போடலன்னா என்ன, என்ன நீ வந்து பார்க்க போறியா, இல்ல நீ ஏதாவது கேட்க போறியா, இல்ல எனக்கு நீ வந்து விளக்கு பிடிச்சியா, இல்ல அப்படிதான் பேசுறானுங்க. என்னங்க நான் என்ன சொல்றேன்னா, எதுவா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, எதுவா இருந்தாலுமே என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. எதுவா இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் தான். எல்லாத்துக்கும் போயிருச்சுல. பிராக்டிக்கலாவே ஒரு பொண்ணை என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. ஒரு பொண்ணை பாட்டில் வச்சு எவ்வளவோ சிதைச்சு நீங்க கற்பழிக்கிறீங்க, ஒரு குழந்தைய கற்பழிக்கிறீங்க, என்னென்னவோ ஒரு பொண்ணை சிதைக்கிறீங்கன்னு சின்ன வயசுன்னு பார்க்காம 9 மாசம்னு பார்க்காம. எல்லாரையும் நானும் சொல்லல. அப்ப எல்லா பொண்ணுங்களும் ஆபாசமா போடுறாங்களா, எல்லா பொண்ணுங்களும் ஆபாசமா பேசுறாங்களா? இல்ல பேசுற பொண்ணுங்களையும் நீங்க கேரக்டர் வைஸ் பேசக்கூடாதுல்ல. யார் பசங்களை கேட்டா? அப்ப நீங்களும் பொண்ணுங்களை கேள்வி கேட்காதீங்க. அப்படி பண்ற பொண்ணுங்க யாரையும் நீங்களும் கேள்வி கேட்காதீங்க. கீழே போய் கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க 10 பேரும் கமெண்ட் பண்ணாம இருந்தாக்க அந்த பொண்ணுங்க அந்த மாதிரி போட மாட்டாங்கல்ல. சரி நம்ம இப்படி போட்டா எவனும் பார்க்க மாட்டான்னு தானே, அதான் இப்படி போட்டா நிறைய வியூஸ் வருதுன்னு அந்த பொண்ணுங்க போடுது. நீங்க அப்படி பார்க்காதீங்கன்ற. அப்படி பார்க்காம நீங்க கட் பண்ணிக்கோங்க. வியூஸே வராம இருந்தா எந்த பொண்ணும் அப்படி போட மாட்டா. நான் ஒரு ஆம்பளைக்கு சொல்றீங்கல்ல, நீ திறந்து காட்டாம இருந்தா எந்த ஆம்பளையும் பார்க்க மாட்டான்னு, அந்த மாதிரி அவ காட்டும் போது நீங்க பார்க்காம இருந்தா எந்த பொம்பளையும் காட்ட மாட்டா.